நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் பவித்திர உற்சவம். வெள்ளி ரிஷப வாகனத்தில் நடைபெற்ற சுவாமி அம்பாள் திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பூராடம் நட்சத்திரத்தன்று நடைபெறும் பவித்திர உற்சவம் விழா. இந்த விழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. உலக மக்கள் நலனுக்காக கோவில்களில் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் தெரிந்தோ தெரியாமலோ நிகழக்கூடிய குறைகள் நீங்கவும் அவற்றுக்கான பரிகாரமாகவும் இந்த பவித்திர உற்சவம் நடத்தப்படுவது ஐதீகம். இதையொட்டி இன்று காலை கோவில் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டு மற்றும் பருத்தி நூல்களால் உருவாக்கப்பட்ட பவித்திர மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை நேரத்தில் சுவாமி நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாளும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து குடவரை வாயிலில் தீபாராதனை செய்யப்பட்டு பஞ்சவாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் நெல்லையப்பர் கோவில் 4 ரத வீதிகளிலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பக்தி முழக்கங்களும் பஞ்சவாத்திய இசையும் முழங்க நடைபெற்ற பவித்திர உற்சவ திருவீதி உலா பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது.